உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. கட்சியினுடைய எதிர்காலமே உதயநிதி தான் அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியான பிறகு அடுத்த கட்ட உயர்வுனா இன்னொரு முக்கியமான துறையை கொடுக்கறது ஒரு அறிவிப்பு தான். முதல் அறிவிப்பு என்னன்னா, மிக நிச்சயமாக முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றப்படுகிற போது உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார். கேள்விப்படுற விஷயம் நம்ப தகுந்த இடங்கள்ல இருந்து தொழில்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்படலாம். அப்ப ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, சில மாற்றங்கள் அதன் தொடர்ச்சியாக சங்கிலி போல 2-3 பேருக்கு பேர். எலெக்ஷன்ஸ்ல சரியா ஒர்க் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கிறத மாற்றமா, இல்ல ஒரு இடங்கள்ல தோற்கிறனால அந்த இடங்களில் பதவியில் இருக்கிற அமைச்சர்கள் அந்த இடங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் நீக்கணுங்கிறது அவருடைய மிரட்டி வேலை வாங்குவதற்கு வேணா பயன்படலாமே தவிர அந்த லாஜிக் அங்கே எடுபடாது. தேர்தல் முடிவுகள் சம்பந்தப்பட்டு அல்ல, சிலரை சமாதானப்படுத்தி அல்லது சிலர் சந்தோஷப்படுற மாதிரியும் அந்த மாற்றங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் அடிபடுகிற பெயர்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன், சேகர் பாபு, முத்துசுவாமி. பிடிஆர் அவர்கள் பேரை குறிப்பிடறதுனால கேட்குறேன். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன ஷஃபிளில் தங்கம் தினரசு அவர்கள் பேர் இல்லை. அப்போ நிதித்துறை மீண்டும் அவருக்கு கிடைக்கலாம் வாய்ப்பு இல்லையா? இல்லை, இது முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை. யாருக்கு வதந்திகள் 1000 வரும். பிடிஆருக்கு மிகப்பெரிய உயர்வு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு இலாக்கா பேசுறாங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் அடுத்த பேசுபொருளா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், தமிழக அமைச்சரவையில மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி செய்திகள் இருக்கா? நிலவரம் என்னவா இருக்கு? நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம்னு சொல்ல முடியாது. அதை சில அவசர தேவைகள் எழுந்தபோது சின்ன சின்ன மாற்றம் கூட 1-2 முறை நடந்தது. இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியதற்கு காரணம், சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் பொன்முடியை போலவே அவரையும் கூட மீண்டும் அமைச்சராக்குவார்கள். அப்போ அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட இலாக்காக்கள் இப்போது வெவ்வேறு அமைச்சர்கிட்ட இருக்கு. அது என்ன செய்வது, எப்படி கொடுப்போன்னு அப்படி தொடங்கின புள்ளி தான் அமைச்சரவை மாற்றத்திற்கான அவசியத்தை இப்போ கிளப்பியிருக்கு. இன்று உச்சநீதிமன்றத்தில் அந்த விசாரணை வந்தபோது, ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை வந்தபோது அந்த வழக்கை ஜூலை 10ஆம் தேதி வாக்கில் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதற்காக மாற்றமே நடக்காதா அப்படின்னா இல்லை. எனக்கு கிடைக்கிற தகவல் மிக நிச்சயமாக ஜூன் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கு. ரிசல்ட்டுக்கு பிறகுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அது ஒரு மரபை மீறிய செயல் இல்லை, அது வழக்கத்தில் இல்லாத ஒன்று. பொன்முடி அமைச்சராக்குனது அதனால தான் அந்த இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரம் சொன்னது. அது காரணம் அதுதான். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒருவேளை மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுகவும் பங்கேற்கிற சூழல் எழுந்தால் அந்த சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு இங்கே நடக்கலாம். இல்லை, அதற்கான அவசியம் இல்லைன்னா முதல் வாரத்திலேயே தேர்தல் முடிவுகள் வெளிவந்த சில நாட்கள்லேயே தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு கவனிக்க தகுந்த மாற்றம் நடக்க போறதா தான் எனக்கு தகவல் கிடைக்குது. எலெக்ஷன்ஸ்ல சரியா ஒர்க் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கிறத மாற்றமா, இல்ல அப்படி இல்லை. மிக பெருவாரியான இடங்களில் திமுக வெல்லுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஓரிரு இடங்கள்ல தோற்கிறனால அந்த 2 இடங்களில் பதவியில் இருக்கிற அமைச்சர்கள் அந்த இடங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் நீக்கணுங்கிறது அவருடைய மிரட்டி வேலை வாங்குவதற்கு வேணா பயன்படலாமே தவிர அந்த லாஜிக் அங்கே எடுபடாதுன்னு. தமிழ்ச்செல்வன் தோத்துட்டா நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு அது அவர் சுயமாகவே சொன்னது. ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா நிஜமா ஏன் என்ன நீங்க பண்ணலன்னு யாரும் கேட்க போறதும் இல்லை. தொண்டர்களை உற்சாகப்படுத்த அமைச்சர்கள் சொல்றது, தொண்டர்களை நல்லா வேலை வாங்குங்க, நீங்களும் நல்லா வேலை செய்யுங்கன்னு அமைச்சர்களை மறைமுகமாக ஒரு உருட்டி மிரட்டுவதற்கு கட்சி தலைமை எடுக்கிற ஆயுதம் தான் அது. ஒழுங்கா வேலை செய்யலன்னா மாத்திருவோங்கிறது அதன் மட்டுமே காரணமா இருக்காது. துறை ரீதியான செயல்பாடுகள், குற்றச்சாட்டுகள், அந்த மாதிரியும் சில விஷயங்கள். கட்சியினுடைய எதிர்காலமே உதயநிதி தான் அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியான பிறகு அந்த உதயநிதிக்கு அடுத்த கட்ட உயர்வுன்னு அது இடையில பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப அந்த பேச்சு அடுத்த கட்ட உயர்வுனா இன்னொரு முக்கியமான துறையை கொடுக்கறது ஒரு அறிவிப்பு தான். முதல் அறிவிப்பு என்னன்னா, மிக நிச்சயமாக முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றப்படுகிற போது உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் அப்படின்றதான் தகவல். அப்படி அறிவிக்கிற போது கலைஞர் என்ன பண்ணாருன்னா, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த MK ஸ்டாலினை அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சில வாரங்கள்லேயே அமைச்சரவை மாற்றமும் நடந்தபோது துணை முதலமைச்சராக அறிவித்தார். அப்போ கூடுதலாக சில இலாக்காக்களை கொடுத்தார். குறிப்பாக தொழில்துறையை கொடுத்தார். ஏன்னா அந்த பதவிக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ஒரு உயர்வு வரப்போது கூடுதல் இலாக்கா கவனிக்கணுங்கிற ஒன்று கட்டாயமெல்லாம் கிடையாது. சரி, தான் வைத்திருந்த தொழில்துறையை கொடுத்தார். அப்போ கலைஞர் தான் இருந்தது.
அதுபோல இந்த முறையும் எனக்கு கேள்விப்படுற விஷயம் நம்ப தகுந்த இடங்கள்ல இருந்து தொழில்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்படலாம். ம். அப்ப ராஜாவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. சில மாற்றங்கள் அதன் தொடர்ச்சியாக சங்கிலி போல 2, 3 பேருக்கு பேர் அடிபடும். இல்ல அதுல எலெக்ஷன்ஸ்க்கு முன்னா தேர்தல் முடிவுகள் சம்பந்தப்பட்டு அல்ல, சிலரை சமாதானப்படுத்தி அல்லது சிலர் சந்தோஷப்படுற மாதிரியும் அந்த மாற்றங்கள் இருக்கிறதா சொல்றேன். அதுல அடிபடுகிற பெயர்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன், சேகர் பாபு, முத்துசுவாமி, கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கிற காந்தி, இப்படி ஒரு 4-5 பேர் வருது. ஒன்று, இவங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் வரலாம். செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு இன்னைக்கு நல்ல விதமாக முடிஞ்சிருந்தா, ஜாமீன் கிடைச்சிருந்தா, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இலாக்கா மாற்றமாக இருந்திருக்கும். அதுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு பார்க்குறேன். பிடிஆர் அவர்கள் பேரை குறிப்பிடறதுனால கேட்கிறேன். ஆனா அந்த நீங்க சொன்ன ஷஃபிள்ல தங்கம் தென்னரசு அவர்கள் பேர் இல்ல. அப்ப நிதித்துறை மீண்டும் அவருக்கு கிடைக்கலாம் வாய்ப்பு இல்லையா? இல்லை, இது முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை. இல்ல என்ன யாருக்கு உங்களுக்கான என்ன செய்திகள் இலாக்கா என்ன வந்திருக்கு? வதந்திகள் 1000 வரும். பிடிஆருக்கு மிகப்பெரிய உயர்வு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு இலாக்கா பேசுறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் முன்னாடியே ஒரு துணை முதல்வரா மாத்திடுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது எல்லா பக்கமும் அவருக்கான அக்செப்டன்ஸ்ல இருந்து வரவேற்புல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கும். எலெக்ஷன்ல இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லாம் பேசப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக மாத்தணும்னு நினைக்கிறேன். உதயநிதிக்கா? இல்ல, துணை முதலமைச்சராக உதயநிதி ஒரு ஊருக்குள்ள வரும்போது அப்படியே ஒரு ஏற்பாடுகள் கூட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். அந்த பதவி இல்லைன்னா வேற மாதிரி இருக்கணும். அது சும்மா அதுல அர்த்தமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு உற்சாகம் தர்றதுக்கும், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவர்கள் மத்தியில ஒரு எழுச்சி அல்லது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதமா இருக்கிறதுக்கும் கூட இது பயன்படுமே தவிர, அவர் போறனால அல்ல தேர்தலுக்கு முன்னாடி வச்சா என்ன ஒரு காரணம் சொன்னாங்கன்னா, விமர்சனம் அதிகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அறிவிச்சாலும் விமர்சனம் வரதான் போகுது. ஆனால் என் பார்வையில பார்த்தா உதயநிதிக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் கொஞ்சம் கூடணும் அப்படிங்கிறதுக்காக கூட அதை கொடுக்கலாம். தலைமை பொறுப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிற போது கட்சியிலும் ஆட்சியிலும் இது போன்ற ஒரு கூடுதல் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படலைன்னா கூட துணை முதலமைச்சருங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த சீட் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ வரிசையில் 10வது அமைச்சராக கூட உட்காந்துருக்கட்டும். அதை யாரும் மாற்ற போறது இல்லை. அசம்பிளியில் சொல்றேன், அந்த புரோட்டோகாலும் மாற போறது இல்லை. பட் அவர் மனதுல சொல்லையும் செயல்லையும் அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு கூடுதல் கவனமும் பொறுப்பும் வருவதற்கு அந்த அறிவிப்பு உதவலான்னு நான் பார்க்கிறேன். யாராவது கேபினெட்ல இருந்து வெளியே போறதுக்கு இல்ல மாற்றுவதற்கு வாய்ப்பு ஒரு அதாவது சிறுபான்மை சமுதாயத்தின் சார்பாக 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுல நாசரை நீக்கினார். இன்னொரு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் நீக்கி தான் ஆகணும். யாரை நீக்கிறாங்க நம்ம யூகத்துல பேரை சொல்லி அவங்க தூக்கத்தை கெடுக்கிறதுல எனக்கு எப்போதுமே உடன்பாடு இருந்ததில்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆட்சி ரீதியில இந்தந்த மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல்கள்லாம் சொன்னீங்க. எலெக்ஷன்ஸ்ல செயல்பட்ட விதத்துல இருந்து கட்சி ரீதியில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி சேர்ந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறதெல்லாம் அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. கட்சி ரீதியிலான மாற்றங்களுக்கும் வாய்ப்பு இருக்கா? இது நடந்து முடிந்த தேர்தலை மையமா வச்சு அந்த மாற்றம் இருக்க போறதில்ல. அடுத்து நடக்க போற 26 நடக்க போற சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அந்த மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ரிசல்ட்ஸ்க்கு பிறகே நடக்கும். ஆமா, ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது சூழல் தான், அந்த நேரம் தானே தவிர காரணம் இது அல்ல. சட்டமன்ற தேர்தல் நோக்கி இனிமேல் அவருடைய ஆட்சியில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள், நடந்துக்கிற விதம் எதுவானாலும் ஆகட்டும், இல்லை கட்சியில் அவர்கள் செய்ய போகிற மாற்றங்கள் எல்லாமே சட்டமன்ற தேர்தல் நோக்கி அதை மனதில் வச்சு தான் நடத்துவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி எதிர்கட்சியினுடைய கூட்டணிகள் சரியாக அமையாதது தான் மிக முக்கிய காரணம். திமுக பெருவாரியான வெற்றியை பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு அடிப்படை அதுதான். அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தா கதை வேற, நம்பரை கூட மறந்துருங்க. கதை வேறன்னு ஒரு வரியில முடிச்சிடலாம். திமுக அது அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது ஒரு பெரும் வெற்றியை பெறுறது. சட்டமன்ற தேர்தலில் இதே சூழல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ திமுக தாங்கள் செஞ்சதெல்லாம் சரின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களோன்ற எண்ணத்துல தான் 40க்கு 40 திமுக ஜெயிக்கிறது திமுகவுக்கு நல்லது இல்லைங்கிற வாதத்தை நான் முன் வச்சேன். இப்போவும் என் கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. அது திமுகவுக்கு ஆபத்தா தான் முடியும். அந்த ஆபத்தை தடுக்கணும்னா முதல் ஸ்டெப்பு இந்த கட்சியில் அவங்க செய்ய போறதா சொல்லப்படுற இந்த மாற்றங்கள். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் அதிமுக ஆல்ரெடி அமல்படுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு கொண்டு வந்துட்டாங்க. இங்க சில பெரிய தலைகள் என்ன நினைச்சுக்குவாங்களோ கோச்சிக்குவாங்களோன்னு அப்படிலாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலருங்கிறது நிஜமாகவே கட்சியினர் மத்தியில உழைக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், ஒரு வாய்ப்பு கூடுதலா இருக்கும். நாம தான் அப்படின்ற ஒரு இருமாப்போடும் ஒரு ஏகோபத்த ஒரு இதோட சர்வாதிகாரி மாதிரி போய்கிட்டு இருக்கிற சில மாவட்ட செயலருக்கு கடிவாளம் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலருங்கிற முடிவு கட்சி ஆங்கிளில் பார்த்தோம்னா நல்ல முடிவாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அமைச்சரவை மாற்றிட்டோம்,
கட்சியில் இவ்வளோ சீர்திருத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா திமுக அதோட நிறுத்தினா சரி வராதுன்னு நினைக்கிறேன். நான் சில நேரங்களில் சுட்டி காட்டின மாதிரி கட்சி நிதியை வசூலிக்கிற விஷயத்தில் இப்போதும் தவறுகள் நடக்குது. எல்லா ஆட்சியிலையும் கட்சி நிதி வசூலிப்பாங்க, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு. சாதாரண கூலி வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் ஓஏ அது கிளர்க்கு மேனேஜர் வேலை, பிஎஃப்னா நமக்கு தெரியும் அது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு. இங்கே பிஎஃப்னா பார்ட்டி ஃபண்டு. என்ன நடந்தாலும் அதில் ஒரு கமிஷன் எல்லா ஆட்சியிலையும் அடித்தாங்க, இந்த ஆட்சியிலையும் அதை கலெக்ட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி பதவியில் இல்லாத இரத்த உறவுகள், குடும்ப உறவுகளும் அல்லாத சில வெளிநபர்கள் சில அமைச்சர்களை தவறு செய்ய தூண்டுகிறார்கள்னு ஒரு தகவல் வருது. இது திமுக ஆட்சிக்கு நல்லதல்ல. எல்லா ஆட்சியிலையும் தவறு நடக்குது. அளவுக்கு அதிகாரம் இருக்கட்டும், யாருன்னு முதலமைச்சருக்கு தெரியும், உளவுத்துறை விட்டு விசாரிக்கட்டும். சில அமைச்சர்களுக்கு அந்த அழுத்தம் வருவதான ஒரு தகவல் என் காதுகளுக்கு வருகிற அளவுக்கு, நம்மை போன்றவர்கள் காதுகளுக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டு வருதுன்னா முதலமைச்சர் உஷாரா இருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா சிஎம் சரியா இருக்காரு, அதிகாரிகள் தவறா வழி இல்ல, அதெல்லாம் அந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் சரியா இருக்காங்க, அமைச்சர்களை தூண்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. அப்படி இல்லை. அதுக்காக முதலமைச்சர் தவறு செஞ்சாதான் அது தவறுன்னு இல்லை. ஒரு தவறை தடுக்க தவறுவதும் அதை வேடிக்கை பார்ப்பதும் தவறு தான். கமிஷன் மட்டும் இல்லை, ஒமிஷனும் தவறு தான். சரிதானா? ஒரு அமைச்சர் நல்லா செயல்பட்டா எப்படி நீங்க பேர் எடுத்துக்கிறீங்களோ, திராவிட முதலமைச்சர், திராவிட மாடல்னு, அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஹெட் அவர் தான். இந்த அரசுல நல்லது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பேற்கணும், கெட்டது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் தான் ஐகான் ஆஃப் த கவர்மெண்ட். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல யாரும் மறுக்கவும் முடியாது. அப்ப இந்த தவறுகளை நீங்கள் கவனிக்க வேண்டியதும், கண்டிக்க வேண்டியதும், தடுக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு தான் முதலமைச்சருக்கு நான் சொல்ல விரும்புறேன். அப்படி யார் அமைச்சர்களை கூப்பிட்டு, திரும்ப அதான் சொல்றேன், 3 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை சொல்றேன், அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, துறை எப்படி போயிட்டு இருக்கு, உங்களை இந்த அமைச்சரை மாற்றத்துக்கு பிறகு கூட பேசுங்க. உங்களை நம்பி இந்த துறையை கொடுத்துருக்கிறேன், உங்களை நம்பி புதுசாக அமைச்சர் ஆக்கியிருக்கிறேன், உங்களை நான் எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்காம விட்டுட்டேன், எச்சரிக்கலாம். ஒரு நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம் அது. தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு, அமைச்சரை மாற்றம் முடிஞ்ச பிறகு, அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகாவது ஒரு அமைச்சரை தனியாக கூப்பிட்டு பேசினார்னாலே இப்போ நான் சொல்ற விஷயம் அவருக்கு பிடிபடும், அது தடுக்கப்படும். அது அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது.